சிவம் சாய் மாணவர்களுக்கு வணக்கம். Tnusrb 2019 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது. அதை பற்றி நாங்கள் முன்பே தகவல் கூறியிருந்தோம். இப்பொழுது அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சிவம் சாய் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். Tnusrb online.org .com கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆக உடனே கிளிக் ஹியர் டு எக்ஸிஸ்டிங் லாகின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். லாகின் ஐடியில் யூஎஸ்ஆர்பி கேப்ஸ் அடிச்சுட்டு பக்கத்தில் நம்பர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்டு கரெக்டாக தப்புலாம் பழியலாம் அப்படிங்க. கீழே லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டைலாக் பாக்ஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் ப்ளூ கலரில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படின்ற ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். மேக்ஸிமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணிங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு ரெக்வெஸ்ட் டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிரைவில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரைவ் மூலமாகவும் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் பிசி அப்படி இல்லை லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் விடாமல் செக் பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஒருவேளை தப்பாக இருந்தது என்றால் உடனே ஹெல்ப்லைன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தவறான தகவல்களை திருத்தி சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாற்றி திருப்பியும் உங்களுக்கு ஒரு புதிய ஹால் டிக்கெட் வரும். எனவே நீங்கள் உங்களுடைய தகவலை சரி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.